உத்தரப்பிரதேசத்தில் ஓநாய்கள் கூட்டமாக முகாமிட்டு குழந்தைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதால் கிராம மக்கள் அச்சத்தில் முடங்கியுள்ளனர். 9 பேர் கொல்லப்பட்ட நிலையில் கண்காணிப்பு பணியை வனத்துறை தீவிரப்படுத்தியுள்ளது. ஓநாய்களின் திடீர் வேட்டையால் மிரண்டு போய் உள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள். காட்டு விலங்கினங்களில் மிகவும் அரக்கத்தனமுடையவைகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஓநாய். அடர்ந்த வனப்பகுதிகளிலேயே உலாவும் தன்மை கொண்ட ஓநாய் உத்தரப்பிரதேசத்தின் வட எல்லையில் உள்ள பஹ்ரைச் மாவட்டத்திற்குள் புகுந்து மக்களை நடுங்க வைத்துள்ளது. பெரும்பாலும் நானே ராஜா நானே மந்திரி என்று தனியாகவே வேட்டையாடும் பண்பு கொண்ட ஓநாய் இங்கு கூட்டமாக கிராமத்தில் புகுந்து மக்களை வேட்டையாடுவதே இந்த நடுக்கத்திற்கு காரணம். பெரியவர்களால் கூட ஓநாய் தாக்குதலிலிருந்து தப்பிக்க முடியவில்லை. டெராய், மஹ்சி, மைகுபூர்வா, இந்துபூர்வா உள்ளிட்ட கிராமங்களில் ஓநாய் தாக்குதலில் குழந்தைகள் உள்பட 9 பேர் உயிரிழந்துவிட்டனர். 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கூட்டமாக வரும் ஓநாய்கள் குழந்தைகளை குறிவைத்து தாக்குகின்றன. உயிரிழந்தவர்களிலும் காயமடைந்தவர்களிலும் குழந்தைகளே அதிகம் என்பதால் குழந்தைகளை வெளியே நடமாடக்கூட பெற்றோர் அனுமதிப்பதில்லை என்ற சூழல் அந்த கிராமங்களில் நிலவுகிறது. கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்தே ஓநாய்கள் நடமாட்டத்தை பார்த்ததாக கூறும் கிராம மக்கள் ஜூலையில் முதல் உயிர்பலி ஏற்பட்டதாக தெரிவிக்கிறார்கள். பல கிராமங்களில் மின் இணைப்பு பிரச்சினையால் இருண்ட சூழலை ஓநாய்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றன. இதனால் ஒவ்வொரு கிராமங்களிலும் இளைஞர்களே குழு அமைத்து இரவு பகலாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். 3-4 तो जो ड्रोन में पूर्व में आए हैं, कैद हुए हैं, तो 3-4 तो हुए ही हैं. पकड़े भी जाएंगे और हो सकता है कि जंगल से इस जंगल से हटके दूसरे जंगल में निकल जाए. पब्लिक के द्वारा भी जो समितियां बनाई गई हैं गांव-गांव में, पुलिस मित्र हैं, उनका भी सहयोग पुलिस ले रही है. फॉरेस्ट विभाग, वन विभाग, उनके द्वारा भी काफी संख्या में ड्रोन कैमरे और आपका जाल बिछाए जा रहे हैं कि जल्दी से जल्दी पकड़े जाएं. उनके द्वारा पकड़े भी गए हैं. अभी पूर्व में 2-3 भेड़िए उन्होंने पकड़े हैं. ஓநாய்களை விரட்டவும் பிடிக்கவும் வனத்துறையினரும் களத்தில் இறங்கியுள்ளனர். நவீன ட்ரோன் மூலம் ஓநாய்கள் நடமாட்டத்தை கண்காணிக்கும் வனத்துறையினர் அதனை பிடிக்க கிராமங்களில் கூண்டமைத்துள்ளனர். இதுவரை 3 ஓநாய்கள் பிடிபட்டுள்ளதாகவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதோடு மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கவும் வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.